எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வை மைண்ட் இஸ் அன்கண்ட்ரோலபிள். மனம் ஏன் கட்டுப்படுவதில்லை? இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். இப்போ என் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் சொல்றேன் பாருங்களேன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் நான் ஹிந்தியில் ஃபெயில் ஆகிடுவேன். பாக்கி எல்லா சப்ஜெக்ட்லையும் பார்டரில் தான் பாஸ் ஆவேன். அந்த வயசில் நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம், எதுக்கு படிக்க போகிறோம், படித்தா என்ன ஆகும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வயசு எனக்கு இல்லை. எனக்கு தெரியவும் தெரியாது. என் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற என் ஃப்ரெண்டு என் பக்கத்தில் உட்காந்து சொல்கிறான், உன்னால் நல்லா படிக்க முடியும், உனக்கு ரிலவே பிரில்லியன்ஸ் இருக்குது, நீ படித்தா நல்ல மார்க் எடுக்கலாம், இப்படிலாம் சொல்கிறான். அவர் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. பாருங்களேன், எனக்கு சில விஷயங்கள் தெரியவே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். 4வது படிக்கும்போது 100ன்ற நம்பர் பெருசு, 1ன்றது சின்னதுன்னு தெரியும். அப்போது இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு புரியல. அப்படின்னா என்னென்னா, 40 பேர் படிக்கிறோம், இவன் ஃபஸ்ட் ரேங்க்னா ஒன்று தானே கம்மி, இவன் இதை பெருமைப்பட்டுக்கிறான். நான் நினச்சிட்டு அந்த வயசில். அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், இதில் என்ன பெருமை இருக்குது, நான் ஃபெயிலு, எனக்கு ரேங்கே போட முடியல. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கலாம், நான் என்னுடைய திறமையை ஸ்கூலால் கண்டுபிடிக்க முடியல. அப்படி தான் நான் அந்த வயசில் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவன் சொன்னால், இருக்கிறதுலே பாரு, ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், கெமிஸ்ட்ரியில். இப்போ டோட்டல்னு ஒன்று வருது பார்த்தியா, எல்லாரை விட எனக்கு அதிகமான டோட்டல்ன்றதுனால நான் இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறேன்னு அதுக்கு அர்த்தம்னா. எனக்கு அது வரைக்கும் தெரியவே தெரியாது. அப்போ அவன் சொன்னான், நான் சொல்லித்தரேன். நான் எதுக்கு படிக்கிறோம் புரியலையேன்னு. அவனுக்கு என்னென்னா, அவங்க அப்பா ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கார். ஒரு சாட்டர்டே சண்டே ஆனால் அவங்க அப்பா அவன் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது எல்லாரும் செல்யூட் அடிப்பாங்க அவங்க அப்பாவை பார்த்து. இது இவனுக்கே பெருமையாக இருக்கும், அப்பாவுக்கு செல்யூட் கொடுக்குறாங்கன்னு பார்த்து. அப்போ அவங்க அப்பா சொன்னாரா, நீ டிப்ளமா படிக்காமல் இன்ஜினியரிங் படித்தா நீ நான் வாங்குறதோட 4 மடங்கு சம்பளம் வாங்கலாம். இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு அவங்க அப்பா. அதனாலாவது நீ இதை முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அவங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, 2nd ஸ்டாண்டர்டில் படிக்கிற சயின்ஸை விட 3rd ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் தான் ஜாஸ்தியாக இருக்கும், 3rd படிக்கிறதோட 4th கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையும். அப்போது 3rd ஸ்டாண்டர்ட் படித்த சயின்ஸு மேக்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பரவாயில்ல, எவ்வளோ பிளான்டாக அவங்க அப்பா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ தான் நான் சொன்னேன், 3rd படித்ததெல்லாம் ஞாபகமே இல்லையே, நான் சொல்லித்தரேன்டா அப்படின்னு அவன் சொல்லி கொடுத்தான். முதல் முறையாக வாழ்க்கையில் அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு வாட்டி நான் பாஸ் ஆகியிருக்கேன். அதாவது ஒரு ரேங்க் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் அடுத்த 2-3 எக்ஸாமுக்குள்ளே டாப் 5 வர ஆரம்பித்தேன். நான் 11th 12th படிக்கும்போது நான் 2nd ரேங்க் வாங்கிட்டேன். இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன், ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டே இருக்கான், ஏன் படிக்கிறோம் ஏன் படிக்கிறோன்னு தெரியாமல் இருக்கான். திடீர்னு ஒரு ஞானோதயம் வருது, படிக்க ஆரம்பிக்கிறான், ரேங்க் வாங்குறான், அதுக்கப்புறம் 2nd ரேங்க் வரைக்கும் வாங்குறான். ஒரு காலத்தில் ரேங்கே வாங்காதவன் திடீர்னு ரேங்க் வாங்குறதுக்கு காரணம் என்ன? தன்னோட மதிப்பு, தன்னுடைய இது புரிஞ்சுக்கிறதுனால தான், ஒரு வெளிச்சம் கிடைச்சதுனால தான். சரிதானே? 2nd ரேங்க் வரை வர ஏன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியல? ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் நல்லா படிப்பேன், அதாவது அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன்ற ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதால எல்லா வாட்டியும் அவன் வாங்கிட்டே போகிறான். எனக்கு அவன் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தானே, அவனை என்றைக்குமே மிஞ்ச முடியாதுன்னு நினச்சதுனால நான் இப்போ 2nd ரேங்க் எடுத்துருக்கேன். வேற ஒரு விஷயம் பாருங்களேன், நான் செஸ் நல்லா விளையாடுவேன். 7வது படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் செஸ்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது கேம்ஸில். எங்கள் அப்பா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. 7வதுலேருந்து 12வது வரைக்கும் நான் தோற்றதே கிடையாது செஸ்ஸில். நான் விளையாடுறேன்னா எனக்கு தான் ஃபஸ்ட்டு. அது மட்டும் எப்படி முடிஞ்சுது? என் ஆண் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு. என்னது, செஸ்ஸில் நம்மளை அடிச்சுக்கிறது ஆளே இல்லை ஸ்கூலில். அதே மாதிரி மேக்ஸ், எங்கள் அப்பா வேத கணிதத்தில் இருக்க செம டெக்னிக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருந்துருக்காரு. அப்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட எனக்கு அந்த மேக்ஸில் அந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஷார்ட்கட் மெத்தட்லாம் தெரியும் எனக்கு. அப்போ எல்லாருக்கும் தெரியாதது எனக்கு தெரியுன்ற ஒரு இது இருக்கிறதுனால மேக்ஸில் என்னை அடிச்சுக்கிறது ஆளே இல்லைன்னு நினச்சதுனால மேக்ஸில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஆனால் டோட்டல் படி அவன் ஃபஸ்ட்டு. என்ன சொல்கிறேன்னா, நமக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதுதான் நம்ம. புரியுதுங்களா? பொதுவாக சொல்கிறாங்களா, எண்ணம் போல தான் அவங்கவுங்க இருப்பாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது ஆகிறாங்க. அதுக்கு இது கரெக்டான எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? நம்ம மேலே மதிப்பு வைக்காத வரைக்கும் நம்ம திருத்த போகிறது கிடையாது. அப்புறம் மனசு எண்ணங்களை உருவாக்குது, நல்லது கெட்டது தேவையானது தேவையில்லாததுன்னு உருவாக்குது. அப்போது நம்மளை பற்றி நமக்கே மதிப்பு வரலன்னா நம்மளுடைய செயலும் அந்த லட்சத்து தான் இருக்கும். சரிதானே? இது ஒன்று புரிஞ்சுக்கணும்.
நல்ல எண்ணங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி, கெட்ட எண்ணங்களுக்கு பவர் கம்மி. ஔவையார் கூட பாடியிருக்காங்க. என்ன பாடியிருக்காங்க? நல்லவர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பெய்யும் மழை. ஒரு ஊர் ஃபுல்லாக எல்லாம் திருடன் கொள்ளக்காரங்களாக இருக்கட்டும், அந்த ஊரில் ஒரு நல்லவர் தான் அவனுக்காக மழை பெய்யும். இந்த ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாரு பரமாத்மான்னா, ஒருவேளை உலகத்தில் ஜனத்தொகை 800 கோடியாக இருந்தால் வெறும் 33 கோடி தான், அது ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் தான் சத்தியுகத்துக்கு போகிறாங்க. இந்த 33 கோடியோட சங்கல்பம் எண்ணம் என்ன சொல்லணும்னா, இந்த கலிகாலம் நமக்கு தேவை, நம்ம வாழ்றதுக்குன்னு ஒரு உலகம் போகணும்னு சொல்லும் போது கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வருதுன்றார். ஸோ எண்ணங்களில் பாசிட்டிவ் எண்ணங்களுக்கு சக்தி அதிகம், புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம நல்ல எண்ணம் வருது கெட்ட எண்ணம் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ கெட்டது பண்ணிட்டா ஒரு தண்டனை வரும்னு நமக்கு ஆழ் மனசில் புரியணும். நல்லது பண்ணால் புண்ணியமாக ஸ்டோர் ஆகுது, தப்பு பண்ணால் பாவமாக ஸ்டோர் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இபிகோ இந்தியன் பீனல் கோட் படி நீங்கள் எண்ணங்களால் யாருக்காவது துக்கம் கொடுக்குறீங்கன்னு அது இது வர்றதில்லை. ரியலாகவே தப்பு பண்ணால் கூட ஒரு ப்ரூஃப்னு கிடைச்சா மட்டும்தான் தண்டனை கொடுக்க முடியும் இந்தியன் பீனல் கோடில். ஆனால் ஆத்மாவின் தந்தை பரமாத்மா கோர்ட்டில் அது ஒரு இபிகோ தான், ஈஸ்வரன் பீனல் கோடு. என்னத்தாலும் ஒருத்தன் கஷ்டப்பட்டாலும் சன்ஸ்காரில் பாவமாக தான் அது ரெக்கார்ட் ஆகுது. அந்த பாவத்தை நீங்கள் உடலில் நோய் வந்து தான் அனுபவிச்சாகணும். அப்போது இந்த பயம் வரணும், நல்ல எண்ணங்கள் தான் உற்பத்தி ஆகணும், ஓகேவா? அப்போ அது நம்ம புண்ணியமாக வந்து சேர்ந்துடும். கெட்டதாக நினச்சா அது நம்ம பாதிப்பு வரும், நம்ம நாளைக்கு அனுபவிக்க வேண்டி வரும்னு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தெரிஞ்சால் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்கன்னா, மதிப்பு கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி வரும். அடுத்தது, நம்ம மனசை வந்து கண்ட்ரோலே பண்ணுறது இல்லையா? நம்மளால முடியாதா? முடியும், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம தான் அது முடிவு பண்ணுறோம். ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தர் தன் குழந்தையோட பார்க்குக்கு போகிறார். அந்த குழந்தை பார்க்கில் விளையாடுது. இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஃபோன் எடுத்து பேசுகிறார். அப்போ ஒரு பார்வை ஃபுல்லாக அந்த குழந்தை மேலே இருக்கா இல்லையா? ஏன்? தன் குழந்தை. அப்போ இவரும் ஒரு வேலையில் தான் இருக்காரு, ஆனால் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னு இல்லை, இருக்குது. வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்களேன். ஒருத்தர் நான் காசு தரணும், ஒரு 10,000 1 லட்ச ரூபா தரணும்னு வச்சுக்கலாம், கேஷ் கொடுத்துட்டேன். அவர் எண்றார். அப்போ என்னோட பார்வையில் எங்கே இருக்கும்? அவர் எண்றதே இருக்கும். ஏன்னா எண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் 100 ரூபா குறைஞ்சிச்சு, 1000 ரூபா குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் அவர் எடுத்தாரா எடுக்கலையா நான் பார்த்துருந்தா மட்டும்தான் நான் கரெக்டாக சொல்ல முடியும். அப்போ கான்சன்ட்ரேஷன் எங்கேயும் போகிறதில்ல. அதே மாதிரி எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், அவருக்கு ஒரு குடிப்பழக்கம் இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தோம், அவர் தொடவே இல்லை. அதை நான் கேட்டேன், என்னடா விட்டுட்டியான்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், இல்லைடா நான் ஒரு டெஸ்ட் பண்ணேன், லிவர் பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு டாக்டர் சொன்னார், இந்த லட்சத்தில் நீ குடிச்சேன்னா நீ 3 மாதம் தான் அப்படின்ட்டாரு. டக்குன்னு விட்டுட்டான். அதிசயமாக இருந்தது. திருப்பி ஒரு 2 வருஷம் கழிஞ்சு திருப்பி வேறு பார்ட்டியில் பார்க்குறோம், பார்த்தோம் திருப்பி ஆரம்பிச்சேன், நார்மல் ஆகிட்டேன்டா, அதெல்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போது பொதுவாக கொடுக்குற விளக்கம் என்ன? இந்த பழக்கத்தை நான் விட முடியல, அதான் குடிக்கிறான்னு. அப்போ ஒரு டாக்டர் சொன்ன உடனே உன் உயிருக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொன்னவங்க எப்படி நிறுத்த முடியுது? அவர் உயிருக்கு மதிப்பு கொடுக்குறார். நான் வாழணும், என் மனைவி குழந்தைக்காக வாழணும்னு நினைக்கிறாரு, நிறுத்த முடியுது. அதே மாதிரி வேறு கெட்ட பழக்கம் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய காதலியோ மனைவியோ சொன்ன உடனே எப்படி விடுறாங்க? மதிப்பு தராங்க. ஓகேவா? இதே தான் கடவுளுக்கும் பாருங்க. நம்ம வீட்டில் பெரியவங்க வந்து என்ன பண்ணுறோம்? உடனே எழுந்து நிற்கிறோம், ஒரு மரியாதை, கரெக்டா? அதே மாதிரி இந்த கடவுளுக்கும் ஆத்மாவின் தந்தைக்கும் இவர் கடவுள்னு நம்பிக்கை வந்தா, மதிப்பு இருந்தா, மரியாதை கொடுக்குறவங்களா இருந்தால் மட்டும்தான் அது கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. இந்த ராஜ்யத்தில் என்ன சொல்கிறாங்க? காலங்காத்தால எழுந்து 4-4:45 அமிர்த வேலை நினைவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக. ஏன் சொல்கிறாரு? 6 மணிக்கு மேலே கோயில், குருதுவாரா, சர்ச்சு, மசூதி எல்லாம் தொடங்கிடும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கடவுள்கிட்ட தங்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்ல வந்துடுவாங்க. அந்த கோடியான மக்களுக்கு கிடைக்கிற இடையில வராமல் எனக்கு முன்னாடியே வந்துடுன்றாங்க. பரமாத்மா கூப்பிட்றாரு, அவங்களும் ஸ்பெஷலாக நினைக்கிறாரு, அதனால சொல்கிறார். ஏன் பண்ணுறது இல்லை? நமக்கு அது நம்பிக்கை இல்லை, மரியாதை கொடுக்கறது இல்லை, மதிப்பு இல்லை. அப்போது என்ன ஆகும்? காலம்பரை எழுந்துக்க முடியாது. எழுந்து பண்ணால் என்ன ஆகும்? அதான் உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல, சரியா? அப்போது ரொம்ப 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 புரிஞ்சுக்க வேண்டியது, மனசு கண்ட்ரோல் ஆகுமானா நம்ம தேவையான எல்லா விஷயத்துக்கும் கண்ட்ரோல் ஆகிட்டு தான் இருக்குது. அதுதான் எக்ஸாம்பிள் சொன்னேன். குழந்தைய பார்க்கில் சொன்னது அப்படி தான் சொன்னேன், பண நோட்டு என்றதை தான் சொன்னேன். கெட்ட பழக்கங்களை விடுறதுன்னா தேவைப்படும் போது விடுறாங்க. சபரிமலைக்கு போகிறாங்க, 48 நாள் விரதம் இருக்காங்க. அந்த 48 நாள் எப்படி ஒழுங்காக இருக்காங்க? ஐயப்பன் இடத்துக்கு போகிறோம், அது மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ அவங்களால முடியுது.
ஸோ மதிப்பு கொடுக்குறவங்க, மரியாதை கொடுக்குற போது அவங்க நல்லா இருக்காங்க. இந்த ராஜயோகத்தில் என்ன சொல்கிறோம்? சோமான்னு ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது நம்ம தான் 33 கோடி தேவதைகளாக இருந்தோம், தெய்வீக குணங்களோடு இருந்தோம், தெய்வீக கலைகளோடு இருந்தோம், அஷ்டசக்திகளோடு இருந்தோம். இன்னைக்கு இந்த மாதிரி ஆகிட்டோம், திரும்பி அந்த நிலைமை ஆகணுன்றதுக்காக சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னது? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு புரிஞ்சுக்காங்கன்னு சொல்கிறேன். சில பேர் என்ன பண்ண 108 வாட்டி ஸ்ரீராம ஜெயம் மாதிரி எழுதி பார்க்குறாங்க, சில பேர் சொல்லி பார்க்குறாங்க. இது ரெண்டுமே வேஸ்ட்டு. ஃபீல் பண்ணும். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஃபீல் பண்ணால் மட்டும்தான், ஆழ் மனசுலேருந்து ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அப்படி ஆகவே முடியும். அதுக்கு தான் இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் வரணும் அப்படின்றதுக்கு தான் இங்கே ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. கெட்டதும் தேவையில்லாத பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணாத இருக்க காரணம்னா தானாகவே போயிடும்ன்றதுனால. இது போக்குறதுக்கான ஃபார்முலா மன்மனா பவ. தன்னை ஆத்மான்னு புரிந்து தந்தையாக சிவனை நினைவு செய்யும் போது அந்த பாவம் எரிக்கும் போது நல்லவன் ஆகிறாங்க, தெய்வீக குணங்கள் வருது, தெய்வீக கலைகள் வருது, அஷ்டசக்திகள் வருது. இதை புரிஞ்சுக்கணும். ஏன் மைண்ட் அன்கண்ட்ரோலபிளாக போகுதுன்னா, நம்ம அந்த விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த பர்டிகுலர் விஷயத்தில் மனசு கொடுக்கல, மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கலன்னு. எங்கெல்லாம் கொடுக்குறோமோ நமக்கு அந்த ஃபீல்டில் பற்றி நமக்கு அக்கறை வருது. புரியுதுங்களா? ஸோ இது யார்கிட்ட இருக்குது? அந்த இண்டிவிஜுவல் கிட்ட தான் இருக்குது. இப்போ வீடியோ போடுறோம், கேட்குறோம், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, அவ்வளோதான். தாரணை பண்ணணும், முயற்சி பண்ணணும், அப்போ தான் இந்த மாற்றம் வரும். ஓகே. நேற்று இந்த வீடியோ போடும்போது வெளியே எக்ஸ்டர்னல் சவுண்டு பயங்கர டிஸ்டர்பன்ஸ். ஒரு நாய் குலைச்சிட்டு இருந்த ரோட்டில் பயங்கரமாக குலை, அதோட சவுண்டெல்லாம் ரெக்கார்டிங்லேயும் வந்துடுச்சு. எப்படியாவது எடிட் பண்ணி எடுத்துடலாம் போட்டுடலாம் பார்த்து அது பண்ணவே முடியல. ஒரு வீடியோ அந்த மாதிரி போட வேண்டாம்னு சொல்லிட்டு அதனால் அந்த வீடியோ கட் பண்ணிட்டேன். அதே வீடியோ தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.